சங்கரன் மலை அப்படின்றது என்னன்னா பொன்னர் சங்கர் வாழ்ந்ததா சொல்றாங்க. மேற்கு இருந்து அப்படியே வாழ்ந்துட்டு ஒவ்வொரு ஊரா வந்திருக்காங்க. அதுல வந்து பொன்னர் சங்கர் வாழ்ந்தது இந்த ஊர் தான். அதை விட முக்கியம் என்னன்னா இது 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஜெயின்ஸ் வந்துட்டு போன இடம். ஜெயின்ஸ்னா சமணர்கள் வந்து வடக்க இருந்து வந்தவங்க மேல இருந்து வைத்தியம் பார்த்திருக்காங்க இங்க இருக்க மக்களுக்கும் இங்க லோக்கல்லையும். அவங்க வந்து தங்கினதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே ராக்கெட்டிக்ஸாவும் இருக்கு. குறியீடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜெயின்ஸ் குறியீடு அந்த குறியீடுமே இங்க இருக்குதுங்க. விசேஷங்கள்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா பிரதோஷத்துக்கும் அமாவாசை பௌர்ணமி எல்லாம் விசேஷ பூஜைகள் நடக்கும். மேல கீழே வந்து கருப்பசாமி இருக்காரு, மேல வந்து சிவன் இருக்காரு. இன்னொன்னு சித்திரை 1க்குன்னு நினைக்கிறேன், சம்திங் அந்த டேட் தெரியல எனக்கு, சூரிய ஒளி நேரடியா லிங்கத்துல போடும். அதே மாதிரி விசேஷங்கள் பாத்தீங்கன்னா இங்க அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால இப்போதைக்கு கும்பாபிஷேகமோ திருவிழாவோ எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணல. ஆனா இந்த பிரதோஷம் அமாவாசையில சிறப்பா வழிபடுறாங்க. சிவராத்திரி அன்னைக்கு ஃபுல்லா இருக்கும். அண்ணாமலை தீபம் ஏற்றும் போது இங்கேயும் தீபம் ஏற்றுவாங்க. ஐயர்மலை ஏற்றி அடுத்த செகண்ட்ல இங்கே ஏற்றுவாங்க.